வணக்கம் சகோஸ். இது ஒன்லி காதல் ஸ்டோரிஸ் அண்ட் நான் உங்க மஹி. நம்மளோட காணொளி பக்கத்துல ரிச்சர்ட் சாமந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காதல் கதையை தொடங்கி இருக்கோம். இது ஒரு நெடுந்தொடர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். முதல் எபிசோடுக்கு ரொம்ப நல்ல வரவேற்பை கொடுத்தீங்க. மிக்க நன்றி. அண்ட் பல சகோதரர்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் இந்த சகோக்காக சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணலாமே. நான் போடுற எஃபர்ட்டுக்கு நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். இது ரிச்சர்ட் சாமந்தியின் காதல் கதை. ஓகே சகோஸ், நான் சொல்ல கதை களத்தை நீங்க கற்பனை செய்தால் மட்டுமே இந்த கதையின் தாக்கம் உங்களுக்கு கிட்டும். உங்களுக்கு புகை அலர்ஜி இருக்குங்களா? அதாவது ஒரு நல்ல நாள் அதுவுமா நம்ம வீட்டில் புகையே போட முடியல, ஒரு சாம்பிராணி ஊதுபத்தி எதுவும் ஏற்ற முடியல, கொசு தொலைக்கு இந்த மஸ்கிட்டோ காயில் கூட ஏற்ற முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுற நபரானிங்க. அப்படின்னா உங்களுக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட சாம்பிராணி தாங்க வாகை சாம்பிராணி. இதில் முழுக்க அவங்க வெறும் மரத்தூளும் நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டும் வச்சு உருவாக்குறதுனால எந்த ஒரு டஸ்ட் அலர்ஜியோ எந்த ஒரு புகை அலர்ஜியோ நமக்கு ஏற்படுத்தக்கூடியதா இல்லை. அது மட்டும் இல்லாமல் வீடே சும்மா கமன்னு இருக்குதுங்க. நாளடைவில் சாம்பிராணி யூஸ் பண்ணுற இடத்துல ஒரு மாதிரியான கரையை ஏற்படுத்தும், பிசுபிசுப்பு தன்மையை ஏற்படுத்தும். ஆனால் இதை நீங்கள் 1 இயருக்கு மேலே யூஸ் பண்ணாலும் அந்த மாதிரியான மாற்றத்தை இது எதுவுமே ஏற்படுத்துறது இல்லைங்க. எனக்கு கடந்த 2 வருடமாக நான் இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இனி எங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க? உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே சகோஸ், இனி கதைக்குள் பயணிப்போம். சாமந்தியின் சேலை மெல்ல நழுவும் போது அங்கு திடீரென்று ஒரு போர்க்களம் போன்ற சத்தம் கேட்க தொடங்கியது. தடதடவென்று நிலங்கள் அதிர்ந்தன. திரும்பி பார்த்தால் ஒரு குதிரையின் பெரும் படைகள் அங்கு வந்து நின்றன. ஆம், அங்கு பிரிட்டிஷரின் படை வந்து சேர்ந்தது. அதை கண்டவுடன் சற்று பின்வாங்கினான் காத்தவராயன். ஆனால் அவன் சற்றும் எதிர்பாராதவாறு திடீரென்று ஒரு பயங்கர அடி அவன் மீது விழுந்தது. யாரென்று திரும்பி பார்த்தான். சாமந்தி அங்கே தன் கை கட்டை அவிழ்த்துவிட்டு அங்கிருந்த ஒரு செங்கலை எடுத்து அவனை ஓங்கி அடித்தாள். இதனை சற்றும் எதிர்பாராத அவன் நிலை குலைந்து மயங்கினான். ஏண்டா பொண்ணுங்கன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா போயிடுச்சா? இனிமேட்டு கைய வச்சு பாருடா என்று சொல்லிக்கொண்டே திரும்பினாள். இங்க எல்லாரும் கேட்டுக்கோங்க, எங்க அப்பா மட்டும் இல்ல, யாரும் ராத்திரி வேலை செய்யவே கூடாது என்று கத்தினாள். இதை கண்ட அவளின் மேலாளர் கருப்பன், ஏய் இங்கரு, என்ன நீ இப்படி பேசிட்டு இருக்க? நீ எப்படி வேலை செய்யாம இவங்களெல்லாம் இங்க இருந்து கூட்டிட்டு போறேன்னு நானும் பாக்குறேன் என்று சவால் விட்டான். சாமந்தியின் துணிச்சலை பார்த்த அக்குழுவில் இருந்த பலரும் சாமந்திக்கு துணையாக வந்து நின்றனர். ஆமா, சாமந்தி சொன்னது போல நாங்களே இங்க வேலை செய்ய மாட்டோம், எங்களுக்கு கூலி ஏத்தி கொடுங்க, அப்பதான் நாங்க வேலை செய்வோம் என்று கூச்சலிட்டனர். இதை கண்ட மேலாளர் கருப்பன் திகைத்து நின்றான். அத்தியாயம் 4. பிரிட்டிஷரின் பங்களா. செங்கல் சூளையில் நடந்த விஷயங்களை ஒரு பிரிட்டிஷ் அதிகாரியின் மூலம் தெரிந்து கொண்டனர். கோபத்துடன் அங்கிருந்து துப்பாக்கிகளை எடுத்துக்கொண்டு குதிரையில் ஏறி புறப்பட்டனர். இவர்கள் இப்படி செய்ய அவ ஒருத்திதான் காரணம், அவளை இன்னைக்கு சும்மாவே விடக்கூடாது என்று கோபத்துடன் வந்தான் ரிச்சர்ட் அந்த மாகாணத்தின் கவர்னரின் இளைய மற்றும் ஒரே மகன். மெத்த படித்தவன், சற்று கோபக்காரன் தான், ஆனாலும் பண்பானவன். இந்த படை செங்கல் சூளையை வந்து அடைந்தது. அப்போது இரு தரப்பினரும் சண்டை போட்டுக் கொண்டு இருந்தனர். எவ்வளவோ கத்தியும் அடங்கவில்லை. பின்னர் அங்கு ஓடிக்கொண்டிருந்த ஒரு சிறுவனை சுட்டான் படை தளபதி. அச்சட்டத்தினை கேட்ட பின் அனைவரும் திரும்பி பார்த்தனர். பின் மௌனமானார்கள். இத அப்பவே செஞ்சிருந்தா வீணா ஒரு பையன் செத்திருப்பானா? இதனை கேட்டு ரிச்சர்ட் சத்து முகம் சுளித்தான். ஆனால் அதே சமயம் இதை கேட்டு கொந்தளித்தாள் சாமந்தி. போதும், நிறுத்துடா, உனக்காக உந்தான நாங்க இங்க போராடிட்டு இருக்கோம், உனக்கு வெக்கமா இல்ல? இப்படி இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம மக்களையே கஷ்டப்படுத்துற? இப்படி கொதித்தெழுந்த வார்த்தைகளை கேட்டு திரும்பினான் ரிச்சர்ட். அவள் பேச பேச அவளையே பார்த்தான், ரசித்தான்.
யார் இந்த பெண்? இத்தனை பேருக்கு முன்னாடி இப்படி துணிச்சலாய் பேசுவது என எண்ணினான். ஆம், சாமந்தி. சாமந்தி ஒதுக்கப்பட்ட பகுதியில் பிறந்தால் கூட அழகில் ஓங்கி நிற்பவள். ரவக்கையற்று கெண்டைக்கால் தெரியும் அளவிற்கு சீலை அணிந்து சைடு கொண்டை போட்டுக்கொண்டு பால் நிறத்தில் காணப்படும் அவளை கண்டால் எந்த ஆண்மகனுக்குத்தான் பிடிக்காது? அதிலும் சற்று தைரியசாலி வேறு. இதையெல்லாம் கண்ட ரிச்சர்ட் சற்று மனம் தடுமாறினான். ஆனாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் திமிராக பேசினான். ஏய், என்ன எவ்வளவு தைரியம் இருந்தா என் படை தளபதிய பார்த்து இப்படி பேசுவ? இன்னும் ஒரு வார்த்தை பேசின அடுத்த குண்டு உன் உடம்ப தொலைக்கும் என ஆங்கிலம் கலந்த பாணியில் தமிழை பேசினான். ஓ, நீதானா அந்த கவர்னர் பையன் என ஏளனமாக கேட்டார் சாமந்தி. உடனே படை தளபதி, ஏய் சாமந்தி, என்ன அவன் இவனு பேசுற? ஒழுங்கா மரியாதையா பேசு என அதட்டினான். அடச்சி, வாயமுடு, நீ எல்லாம் பேசக்கூட தகுதியே இல்லாதவன். நீ என்ன அதற்றியா என சாமந்தி ஏறிட்டாள். ஏய் சாமந்தி, இன்னும் ஒரு வார்த்தை பேசுன அவ்வளவுதான். என்ன சுடுவியா? சுடுடா பார்க்கலாம் என தைரியத்துடன் தன் நெஞ்சை நிமிர்ந்து நின்றாள். கோபம் தலைக்கேறிய ரிச்சர்ட் அவளை துப்பாக்கியால் குறிப்பார்த்தான். இதை கண்ட அக்கூட்டத்தில் இருந்து ஒரு பெண் முன்வந்து என்ன சுடுடா என்று சாமந்தியின் முன் வந்து நின்றாள். இதை கண்ட அக்கூட்டத்தில் இருந்த மற்றொருவளும் வந்தாள். இவ்வாறு பெண்கள் அணி திரள்வதை கண்ட ஆண்களும் அணி திரண்டனர். என்ன சுடு, என்ன சுடு என்று கத்தினார்கள். இதை கண்ட ரிச்சர்ட், என்ன பயம் விட்டு போச்சா? இங்க இருக்கிற எல்லாரையும் சுட்டுட்டு போயிட்டே இருப்பேன் என கர்ஜித்தான். ஆனால் சற்று பதற்றமடைந்த படை தளபதி, சர்வால் சர்வால் கொஞ்சம் அமைதியா இருங்க என்று அறிவுரை கூறினான். சர்வால், நீங்க பாட்டுட்டு கோபப்பட்டு சுட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இது போல வேலைக்காரனுங்க கிடைக்கவே மாட்டானுங்க. மறுபடியும் புதுசா ஆளுங்களை கூட்டிட்டு வந்து வேலை சொல்லி தந்து அவனுங்களுக்கிட்ட வேலை வாங்கி ஒப்பா நம்ம ஆர்டரை நம்ம நினைச்ச மாதிரி கரெக்டான டைமுக்கு டெலிவரி கொடுக்க முடியாது. அப்புறம் ஆர்டரும் நம்ம கையை விட்டு போயிடும். அது மட்டும் இல்லாம இங்க இத்தனை பேரை இப்படி சுட்டுட்டீங்கன்னு தெரிஞ்சா மற்ற சுற்று வட்டாரத்துல இருக்கிற எல்லாரும் இதே மாதிரியே கொந்தளிச்சு போயிடுவாங்க. அதனால கொஞ்சம் அமைதியா இருங்க சார்வால், இந்த பிரச்சனைய நான் பாத்துக்கிறேன், நீங்க அமைதியா கிளம்பி போங்க என்றான். இதை கேட்ட ரிச்சர்ட் சற்று அமைதியாகி யோசித்தான். சரி, நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி சப்போர்ட்டா இருக்கிறதுனால உங்க டிமாண்ட் என்னன்னு சொல்லுங்க, நியாயமா இருக்குதான்னு நான் பாக்குறேன். இதை கேட்டு முன்னால் இருந்த ஒரு ஆண் பேச்சை எடுத்தான். அது ஏஜமா, ஏய் நீ வாயமுடு, ஏ பொண்ணு நீ சொல்லு, நீ தானே இந்த கலவரத்துக்கெல்லாம் காரணம் என்று சாமந்தியை அழைத்தான். அவனும் குதிரையை விட்டு இறங்கி நடந்து வந்தான். இதை கேட்ட பார்த்த அந்த ஆண், ஆமா பொண்ணுன்னா பேயே இறங்குன்னு சொல்லுவாங்க, இவன் இறங்க மாட்டானா? அதுவும் இவ அழகா வேற வெள்ளையும் கொள்ளையுமா வேற இருக்காளே என தனக்குள் முணுமுணுத்தான். முன்னால் வந்த சாமந்தி, இங்க பாருங்க, நாங்க யாரும் வேலை செய்யலன்னா சொல்லல, அதே சமயம் நாங்க செய்யற வேலைக்கு தகுந்த கூலி தான் தாங்கன்னு கேக்குறோம். இவங்க சரியான பணமும் தரதுல, வேலையும் அதிகமா வாங்கிக்கிறாங்க. இப்படி இருந்தா எப்படி எங்களால வேலை செய்ய முடியும்னு கேட்டா வயசானவங்க கூட பார்க்காம அடிக்கிறாங்க. நாங்க சூரிய உதயமானதும் பழைய சொத்துக்கெல்லாம் இங்க வேலைக்கு வந்துருவோம், அஸ்தமனம் ஆகும் போது கிளம்பிடுவோம். அப்படியே வேலை சேர்த்து செஞ்சா அதுக்கான கூலி சேர்த்தி தரணும், இவ்வளவுதான் எங்க கோரிக்கை என்று பேசி முடித்தாள் சாமந்தி. இதை கேட்ட ரிச்சர்ட் அவங்க தரப்பின் நியாயம் அறிந்து அங்கு இருக்கும் மேலாளரை அழைத்து பேசினான். அத்துடன் கணக்கு பிள்ளையையும் அழைத்தான். ஏ கருப்பா, இங்க வா. தா கணக்கு பிள்ளை, இங்க வா. இவங்களுக்கு நம்ம தர கூலி என்ன என்று வினவினான். ஒரு சிறு குறிப்பு, நேயர்கள் ரிச்சர்ட் பேசும் பொழுது எல்லாம் ஆங்கில பாணியில் தமிழை பேசுவதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் இந்த கதையோடு ஒத்துப்போகும் தாக்கம் உங்களுக்கு கிட்டும். ஏ கருப்பா, இங்க வா. ஏ கணக்கு பிள்ளை, இங்க வா. நம்ம தர கூலி என்ன என்று வினவினான். கணக்கு பிள்ளை சொன்னான், ஐயா ஒரு நாளைக்கு 2 ரூபாய் தரங்க ஐயா என்றான். அதே தானுங்க நானும் தரேன் என்று சொன்னதும் அங்கிருந்த அனைவரும் போய் போய் எங்க எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு 1 ரூபாய் தான் தரான், அதுவும் இல்லாம பிள்ளைங்களுக்கு 50 பைசா தான் தரான் என்று கூச்சலிட்டனர். இதை கேட்டு கோபமுட்ட ரிச்சர்ட் அந்த மேலாளரை அழைத்து ஓங்கி அறைந்தான்.
இப்படி ஏமாத்தி அதை சம்பாரிச்சு நீ என்ன பண்ண போற என்று கடிந்து கொண்டான். ஆம், நாம் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ரிச்சர்ட் கோபமுற்றவன்தான், ஆனாலும் பண்பானவன், நல்லவன் என்பதால் நியாயம் எப்பக்கம் உள்ளதோ அப்பக்கமே நிற்பான் ரிச்சர்ட். ரிச்சர்ட் மேலாளரையும் கணக்கு பிள்ளையையும் ஓங்கி அறைந்ததை பார்த்த அங்கிருந்த மக்கள் அதிர்ச்சி அடைந்து நின்றனர். பின்னர் ரிச்சர்ட் கூறினான், இனிமே உனக்கு இங்க வேலையும் கிடையாது, ஒன்னும் கிடையாது, ஓடிப்போ என்று இருவரையும் விரட்டிவிட்டான். இங்க பாரு, நாளையிலிருந்து இந்த கணக்கு வழக்கெல்லாம் நீயே பார்த்துக்கோ என்ற பொறுப்பை சாமந்தியிடம் கொடுத்தான். ஆம், சாமந்தி ஒதுக்கப்பட்ட பகுதியில் இருந்தாலும் அந்த கிராமத்தில் இருந்த ஒரு காட்டில் குருகுலம் ஒன்று செயல்பட்டு வந்தது. அதிலே சொல்லித்தரும் சத்தத்தை வைத்து கல்வி கற்றுக்கொண்டால் பின்னர் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் டவுனில் உள்ள நூலகத்திற்கு சென்று படிக்க கற்றுக்கொண்டாள். அத்துடன் கணக்கு வழக்குகளையும் நன்கு கற்றறிந்தாள். இதனை கேட்ட மக்கள் ஆரவரித்தனர். பின்னர் ரிச்சர்ட், சரி, இன்னைக்கு எல்லாரும் வீட்டுக்கு போங்க, நாளையில இருந்து கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கும், கொஞ்சம் இருந்து முடிச்சு கொடுத்துட்டு போங்க, அதுக்காக 50 பைசா சேர்த்து வாங்கிக்கோங்க என்று சொன்னான். இதை கேட்ட மக்கள் மகிழ்ந்தனர். ரிச்சர்டும் அங்கிருந்து புறப்பட்டு சென்றான். உடல் சென்றதை தவிர மனம் சாமந்தியிடமே மாட்டிக்கொண்டது. சாமந்திக்கும் ரிச்சர்ட் மீது ஒரு இனம் புரியாத உணர்வு ஏற்பட்டது. கூட்டம் கலையும் போது இருவரும் கடைக்கண்ணால் பேசி விடை பெற்று கொண்டனர். குறிப்பு: நம் கதை நடக்கும் காலத்தில் 1 ரூபாய் என்பது 10 ரூபாய்க்கு சமமாக கருதப்பட்டது என்பதை நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அத்தியாயம் 5. சாமந்தியிடம் பொறுப்பு வந்த பிறகு அவள் அங்கிருந்த மக்களை நன்கு நிர்வகித்தாள். அவரவர் வேலைக்கு ஏற்ற கூலிகளை சரியாக தந்தாள். அத்துடன் அங்கு வேலை செய்யும் குழந்தைகளுக்கு உணவு இடைவெளியில் கல்வி கற்றுக் கொடுக்கவும் செய்தாள். இப்படியே நாட்கள் நகர்ந்தன. அத்துடன் இவளை கண்டு ஒரு உருவம் பொறாமை கொண்டது. அத்துடன் கோபமும் கொண்டது. ஆம், தாங்கள் எண்ணியது சரியே, அது பழைய மேலாளர் கருப்பன்தான். இவளை எப்படியாவது பழி தீர்த்தே ஆக வேண்டும் என்று அடிபட்ட பாம்பை போல வஞ்சம் வைத்துக் கொண்டே காத்திருந்தான். இப்படி இருக்கும் இவனுக்கு தகுந்தாற் போல ஒரு நாளும் அமைந்தது. ஒரு நாள் இரவு கருப்பன் தன் கூட்டாளிகளுடன் ஊருக்கு ஒதுக்குப்புறம் உள்ள ஒரு கோவிலில் மது அருந்து கொண்டிருந்தான். அப்போது அவ்வழியே வேலை முடித்துவிட்டு நேரமானதால் குறுக்கு வழியாக அக்கோவிலின் வழியே வந்தாள் சாமந்தி. அப்போது அவன் கூட்டாளியில் ஒருவன் சிறுநீர் கழிக்க சென்றான். அங்கு சாமந்தி தனியாக வருவதை கண்ட அவன் சத்தமிடாமல் ஓடி சென்று கருப்பனிடம் விடயத்தை கூறினான். பிறகு அவன், பாரட்டும், இதுக்குத்தானே எத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன் என்று சொல்லிக்கொண்டு அனைவரும் சத்தமிடாமல் கோவிலின் பின்புறம் சென்று மறைந்தார்கள். இந்த ஆபத்தை அறியாத சாமந்தி விரைவாக தன் காலில் அணிந்த காப்பு பலத்த சப்தம் எழுப்பும் வகையில் நடந்தாள். அக்கோவிலை கடந்து சென்றாள். அவளை அவர்களும் பின்தொடர்ந்து வந்தனர். ஒரு கட்டத்தில் யாரோ தன்னை பின்தொடர்வதாக உணர்ந்த சாமந்தி திடீரென்று திரும்பி பார்த்தாள். ஆனால் யாரும் இல்லை என்பதை கண்ட அவள் தனக்குள்ளே முணுமுணுத்தாள். சே, நமக்கு தான் ஏதோ தோணுது போல என எண்ணி உண்மையை உணராமல் மீண்டும் நடக்க தொடங்கினாள். தக்க சமயத்தை எதிர்பார்த்து பின்தொடர்ந்த கூட்டம் ஒரு அடர்ந்த புதர் வந்தவுடன் பின்னால் இருந்து வேகமாக பாய்ந்து அவள் வாயை ஒருவன் பொத்தினான். அவள் கைகளை ஒருவன் பிடித்தான். கால்களை மற்றொருவன் பிடித்து தூக்கி கொண்டு புதருக்குள் ஓடினார்கள். என்ன நடக்கிறது என்று தெரியாமல் கூச்சலிடவும் முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள் சாமந்தி. என்ன நடக்க போகுது சாமந்திக்கு? சாமந்தி காப்பாற்றப்படுவாளா அல்லது அந்த கயவர் கூட்டத்திடம் மாட்டுவாளா அப்படின்றத அடுத்த பதிவுல பார்க்கலாம். இந்த கதை ஒரு நெடுந்தொடரா வரப்போகுதுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட காணொலி பக்கத்துல பல காதல் கதைகளை, அகநூற்று கதைகளை, மோட்டிவேஷன் ஸ்டோரிகளை நம்ம அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த கதைகளையும் கேளுங்க. நிச்சயம் அதில் இருக்கக்கூடிய கதை ஏதாவது ஒன்று உங்கள் வாழ்வை மாற்றக்கூடியதாக இருக்கும் அல்லது உங்களோட வாழ்வோடு ஒற்று போகக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு இங்கிலீஷ் கத்துக்கணும்னு ஆசையா? நீங்க ஏதாவது ஸ்பீச்சை கேட்டுக்கிட்டே இருக்கீங்களா?
எந்த ஒரு மொழியை கத்துக்கிறதுக்கு முதல் விஷயம் கேட்டல் அப்படின்றதுதான். அந்த கேட்டலை நம்ம கரெக்டா பண்ணோம் அப்படின்னா எழுதுதல் பேசுதல் அப்படின்றது தானா வரும். சோ நம்மளோட இன்னொரு சேனல் லேர்ன் இங்கிலீஷ் வித் மஹி அப்படின்றத டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுல குட்டி குட்டி ஸ்டோரிஸ் நான் போடுவேன். அதை கேட்கும்போது உங்களுக்கு ஈஸியான அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நீங்க அது உங்களோட டே டு டே லைஃப்லயும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை இது ஒன்லி காதல் ஸ்டோரிஸ். நான் உங்க மஹி. அன்பை பகிர்ந்து மனிதநேயமிக்க சமுதாயத்தை உருவாக்குவோம்.